Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல போர்பன் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 போர்பன் பாக்கெட் எடுத்துர்க்கேங்க. பெரிய பாக்கெட். ஒரு பாக்கெட்ல 12 பிஸ்கட் இருக்கும். சோ நான் 24 பிஸ்கட் எடுத்துர்க்கேங்க. பிஸ்கட் தனியா, க்ரீம் தனியா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமை நீங்க எடுத்து வைங்க. ஃபைனலா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பீட் பண்ணிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி மேலே டெக்கரேட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த பிஸ்கட்டை நான் ரொம்ப சின்னதாக இல்லாமல் ஓரளவுக்கு 2 உடச்சி போட்டுருங்க. உடச்சி எடுத்து வச்சுருக்க இந்த பிஸ்கட்டை மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன், கட்டிகள் இல்லாமல். எடுத்து வச்சிருக்க இந்த போர்பன் க்ரீமில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சி ஆகிற மாதிரி பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்து இதை ஆட் பண்ணி மேலே டெக்கரேட் பண்ணுறப்ப பர்ஃபெக்ட் சாக்லேட் க்ரீம் மாதிரி இருக்கும். இப்போது நான் இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், கட்டுகள் எல்லாமே நான் அடிச்சு எடுத்துட்டேன். இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அகைன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் 1/4 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணி அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி அதை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் ஆட் பண்ணுறப்ப கேக் நல்லா ஸ்பான்ஸாக வரும், அதுக்காக. இப்போ நம்ம பட்டர் பேப்பர் வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க. நீங்கள் செய்ய போகிற மோல்டை தலைக்கீழே கமுத்தி ஒயிட் கலர் பிளைன் ஷீட்டை அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கீ அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு மோல்டுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு சுற்றியும் கீ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கேக் ஒட்டாமல் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் மிக்ஸை அந்த மோல்டில் ஊற்றி 40 மினிட்ஸ் நீங்கள் ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் விசில் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறமா 2 லேயராக கட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். மேலே நீங்கள் டெக்கரேட்க்கு என்ன வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் மேலே சாக்லேட் க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட டேஸ்டியான போர்பன் கேக் ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.